இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய சிந்தனைக்கான பகுதி மத்தேயு நற்செய்தி 9வது அதிகாரம் 32 38 முடிய. இந்த பகுதியில் ஆண்டவர் இயேசு ஒரு பேய் பிடித்ததனால் பேச முடியாதிருந்த ஒருவனை பேயை விரட்டி பேச வைக்கிறார். 2, அவர் சிற்றூர்கள் தோறும் நகர்கள் தோறும் சுற்றி வந்தார், நற்செய்தியை இறை அரசை அறிவித்தார். திரண்டு வருகின்ற மக்களை பார்த்து அவர்கள் மேல் பரிவு கொண்டு ஆடுகள் ஆயனில்லாதது போல் அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்திருப்பதை கண்டு அவர் பரிவு கொள்ளுகிறார். அவர்களை அக்கறையோடு கவனிக்க கடவுள் இந்த ஊழியத்திற்கென்று நிறைய மனிதர்களை அனுப்ப வேண்டும் என்று மன்றாடச் சொல்லுகிறார். இது இன்றைய நற்செய்தி பகுதி. பேய் பிடித்திருந்தவனை குணப்படுத்துவதிலும் சரி, ஊர் ஊராக சுற்றி இறையரசை போதிப்பதிலும் சரி, திரண்டிருந்த மக்களை ஆயனில்லாத ஆடுகளைப் போல கண்டு பரிவு கொண்டு அவர்களுக்கு ஆயர்கள் வர வேண்டும் என்று மன்றாடச் சொல்லுவதிலும் சரி, ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பை, அக்கறையை, மக்கள் வாழ வேண்டும் என்ற விருப்பத்தை அவர் உள்ளத்திலிருந்து பொங்கி எழுவதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்று வருகிறவர்கள் பெயருக்காக, புகழுக்காக, ஆதாயங்களுக்காக அல்ல, மாறாக அந்த அழைப்பு மக்கள் மீது அக்கறை கொண்டு மக்களுடைய வளர்ச்சிக்காக, வாழ்வுக்காக, அவர்கள் நலத்திற்காக, வளத்திற்காக தாங்கள் உழைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற எண்ணத்தோடு அவர்கள் செயல்பட இந்த பகுதி நமக்கு அறிவுறுத்தி கொள்ளுகிறது. அன்பானவர்களே, மக்கள் எல்லாரும் ஏதாவது ஒரு தேவையில் இருக்கிறார்கள். நான் குறிப்பிடுவது பொருளாதார தேவை மட்டுமல்ல. தனிமையில் இருக்கிறார்கள், ஆறுதலன்றி இருக்கிறார்கள், வழிகாட்ட ஆள்கள் இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களோடு நாம் அமர்ந்து பேசினால், அவர்களோடு நட்புறவு கொண்டாடினால் அவர்களுக்கு வழிகாட்ட முடியும், ஆறுதலை கொடுக்க முடியும், மகிழ்வை கொடுக்க முடியும், அவர்கள் தனிமையில் துணையாக இருக்க முடியும். அவர்களை நாம் படுக்கையிலிருந்து, இறப்பிலிருந்து உயிர்த்தெழச் செய்ய முடியும். இறப்பு என்று நான் சொல்லுவது செயல்பட முடியாமை, திகைத்து நிற்கின்ற ஒரு நிலைமை. அதற்குத்தான் ஆண்டவர் அழைக்கிறார், ஆண்டவர் விரும்புகிறார், ஊழியர்கள் வர வேண்டும். அன்பானவர்களே, நாம் ஊழியங்கள் செய்து கொண்டிருக்கிறவர்களுக்காக மன்றாட வேண்டும். இப்படிப்பட்ட இலக்கை மனதிலே கொண்டு உழைக்க வேண்டும் என்று மன்றாட வேண்டும். எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா, அறுவடை மிகுதி, ஆட்களோ குறைவு, அறுவடையின் ஆண்டவரிடம் மன்றாடுங்கள் என்று இயேசு குறிப்பிட்டிருக்கிற இந்த பகுதியை உள்ளத்தில் கொண்டு செபிக்கிறோம். நிறைய அழைத்தலை கொடும் ஆண்டவரே. ஊழியத்திற்கென்று மக்களை வழிநடத்த, இறையரசை போதிக்க, மக்கள் மீது அக்கறை கொண்டு ஆயர்களாக இருந்து அவர்களை வழிநடத்த நிறைய அறுவடைக்கான மனிதர்களை, ஊழியர்களை அழைத்து கொண்டு வாரும் ஆண்டவரே. உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். பல நிலைகளிலும் இந்த ஊழியத்தில் ஈடுபட்டு இருக்கின்றவர்கள் படுகின்ற வேதனைகள் மத்தியில் அவர்களை உறுதிப்படுத்த உம்மிடம் மன்றாடுகிறோம். ஊழியர்கள் செய்கின்ற ஊழியங்களில் நிறைய கனிகளை கண்டு இன்னும் உற்சாகம் அடைய அந்த ஊழியர்களுக்காக மன்றாடுகிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.